ஹலோ நண்பா, நான் உங்கள் ஃப்ரீஸ் பாய்ஸ் பேசுகிறேன். நண்பா, நான் வண்டி வாங்கினப்போ எல்லாருமே வந்து அகென்ஸ்டாக இருந்தாங்க நண்பா. இந்த வண்டி வெடிக்கும் கிடிக்கும், இதுக்கெல்லாம் என்னடா வேஸ்ட்டா, அப்புறம் நம்பர் பிளேட் கூட இன்னும் வரல, வேஸ்ட்டா, சர்வீஸ் லேட் ஆகும், அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன், லாஸ்ட்டாக சொல்கிறேன். நம்பர் பிளேட்லாம் வராதுன்னு நான் வண்டி நம்பர் பிளேட்டில் பார்க்குறதுக்கு எப்படி இது மட்டும் பாடுறேன்பா, சும்மா சூப்பராக இது பாரு. சரி மகர இருப்பாரு கேட்டு மறையாட்டிக்குதுலா. இதை விடு, நான் பேக்கில் பார்த்து மிரண்டேன் தலைவா. சரி, நல்லா அப்படியே சௌரியமாக இருக்குது, அப்படியே பார்க்குறதுக்கு வண்டி ஒரு லுக்காக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருது. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், ஓலா கம்பெனியை சில விஷயத்தில் வந்து நம்ம இது பண்ணலாம், பட் ஆனால் இந்தமாரி நம்பர் பிளேட்லாம் வந்து வேறு லெவலில் சூப்பராக லுக்காகுது வண்டியை. நான் இன்னொன்று சொல்கிறேன்னு சொன்ன பாருங்கள் லாஸ்ட்டாக, அதான் ஒன்று சொல்கிறேன். சர்வீஸ் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுறாங்க, மற்றபடி ஒன்றுமே இல்லை, சர்வீஸ் லேட் ஆகிடுது. அதே மாதிரி வண்டி லேட்டாக ஆர்சிலாம் லேட்டாக கொடுக்குறான்னு கேள்விப்பட்டேன். இந்தமாரி இருக்குது ஒரு இஷ்யூ, அதை மட்டும் மாற்றிக்கங்க, மற்றபடி வண்டி நல்லா தான் இருக்குது. இந்த வண்டி வாங்கினதுக்கு ஏட்டட்ஸாக ஒருத்தவங்க இருந்தாங்கள்ல, அவங்களுக்கு ஒரே ஒரு சாங் பாடணும்னு ஆசைப்பட்றேன். ஒரே ஒரு பாடிக்கிறான், ஒரே ஒரு வாட்டியும் உங்களுக்காக. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போ, சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போ, சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போ, இந்த பாட்டு தான் உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணோம். தயவுசெய்து புதுசாக வண்டி வாங்கி பாருங்கள், அதோட ஒரு சுவையே வேறு மாரி ஒரு லெவல் தெரியுதா. தயவுசெய்து சொந்தமாக வண்டி வாங்கினீங்கன்னா வண்டி வாங்குங்க. வண்டி வாங்கினவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ண கற்றுங்க, நல்லதுடா நல்லா பார்த்து ஓட்டுறான்ட்டு, இதுமாதிரி கேவலமாக பண்ணாதீங்க.